அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய மாதம் ரபீஉல் அவ்வல் மாதம். ரபீஉல் அவ்வல் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில 3 விடயத்தோடு அவர்கள் சம்பந்தப்படுகிறார்கள். எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விடயத்தோட தொடர்பு படுகிறார்கள் இந்த மாதத்தோட. முதலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில. ரபீஉல் அவ்வல் மாதத்தில தான் நபி அவர்கள் பிறந்தார்கள். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைத்து 53வது வயதிலே மதீனாவுக்கு சென்றடைந்தது இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில தான். மூணாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டும் இலா ரஃபீகில் அலா உயர்ந்த அந்த ரப்பிடத்திலே போய் சேர்ந்தது, இறையடி சேர்ந்ததும் இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில்தான். எனவே கண்ணியமானவர்களே, நாங்க எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தோட நபி அவர்களுக்கு 3 விதமான தொடர்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு அதிகமான நபிமார்களை அனுப்பி வைத்திருந்தான். இந்த நபிமார்கள்ல அல்லாஹ் தஆலா ஒரு 5 பேரை உலுல் அஸ்ம் பொறுமைசாலிகள் என்ற பட்டியல்ல அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். 5 பேரும் பொறுமைசாலிகள். அந்த 5 பேர் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், கடைசியாக எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவர்கள் எல்லாம் பொறுமைசாலி என்ற பட்டியல்ல அல்லாஹ் தஆலா இந்த 5 பேர்களையும் விட்டிருக்கிறார். இந்த 5 பேரிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வேறுபடுத்தி அவரை விடவும் அந்த 4 நபிமார்களை விடவும் மிகவும் சிறந்தவர் என்ற பட்டியலிலே எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, குர்ஆன்ல எந்த இடத்திலையும் அல்லாஹ் தஆலா முஹம்மத் என்ற வார்த்தையை பாவிக்கல, யா முஹம்மத் என்ற வார்த்தையை பாவிக்கல, சும்மா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை தான் பாவிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினான் என்றா, நபியை கூப்பிடணுமா யா முத்தஸிர், யா முஸம்மில், யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸிர் ஜாஹா என்றுதான் அல்லாஹ் தஆலா அவருடைய பெயரை கூப்பிடாமல் அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தி வைத்திருந்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள். எந்த அளவுக்கு நபியை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் படைக்கவில்லை என்றிருந்தால் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டார். அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள் எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த நபி உலகத்துக்கு வாராங்க. இந்த நபி உலகத்துக்கு வாராங்க. அவங்களுடைய பிறப்பு மற்றவர்களுடைய பிறப்பு போல இல்லை, மற்றவர்களுடைய பிறப்பு போல இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல அத்தாட்சிகளை நாட்டினான், பல அத்தாட்சிகளை நிலைநாட்டி காட்டினான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய அந்த பிறப்பையே முன்னால் வந்த வேதங்கள்ல சொல்லிட்டான். இப்படி ஒரு நபி வருவார், அவருடைய பேர் அஹ்மத் என்று இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா முன்னறிவிப்பு செய்யப்பட்ட நபி வருவார். எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல கண்ணியமானவர்களே, அவர்கள் பிறப்பதற்கு ஒரு 50 நாட்களுக்கு முன்னால அல்லாஹ் தஆலா மக்காவின் பக்கம் எல்லா மக்களுடைய திசையும் திருப்பி காட்டினார். ஆபிரகாம் மன்னன் ஒரு படையை, யானை படையோட வந்தால் மக்காவை உடைக்கிறதுக்காக வேண்டி நபி அவர்கள் பிறக்கிறதுக்கு 50 நாளுக்கு முன்னால இந்த விடயம் நடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினாவுடைய கருவிலே இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலா இந்த விடயத்தை நடத்தி காட்டினார். எல்லா மக்களும் அந்த பக்கம் திரும்பினாங்க. ஆபிரகாம் மன்னன் அந்த படையை எடுத்துட்டு வந்த நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிறு குருவிகளை கொண்டு அந்த படையை அழித்து காட்டினார். எல்லா மக்கள் அங்க திரும்பினாங்க, காபத்துல்லாவை பார்த்து திரும்பினாங்க. கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால்தான் எங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வராங்க.
ஒரு உறுதியான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்குண்டா இது மிகவும் சஹீஹான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் பிறக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த பிறப்புடைய நேரத்தில், அவர்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒளியை வெளியாக்குறான். ஒரு ஒளியை வெளியாக்குறான். ஷாம் என்று சொல்லக்கூடிய அந்த சாம்ராஜ்யத்தை அது ஒரு பிரகாசமாக ஒளித்து சென்றது. அப்படியான ஒரு ஒளியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறப்புடைய நேரத்தில் அல்லாஹ் தஆலா வெளிக்காட்டினார். கனியமானவர்களே, மற்றவர்களுடைய பிறப்பு போல கிடையாது. அவர்கள் எல்லாத்துக்கும் மாற்றமானவர்கள். அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே அவர்களை அல்லாஹ் தஆலா பெரும் அத்தாட்சிகளை காட்டிதான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். சில ரிவாயத்துகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது எப்படின்னா, சாவா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல, சாவா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்த தேவாலயங்கள் எல்லாம் அவர்கள் கோயிலாக எடுத்துக்கொண்ட அந்த இடங்கள் எல்லாம் அவர்களுடைய அவர்களுடைய அந்த பிறப்புடைய நேரத்தில் எல்லாம் சார்ந்து கீழே விழ ஆரம்பிச்சது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை அதை முன்னோக்கி அவர்களுடைய அந்த கட்டிடங்கள் எல்லாம் தகர்ந்து கீழே விழ ஆரம்பித்தது. எந்த அளவுக்கு சொல்றாங்கடா, மஜூசிகள் நெருப்பு வணங்கிகள் என்று சொல்லுவோம். நெருப்பு வணங்கிகள் பல வருடங்களாக அவர்கள் மூட்டி இருந்த அந்த நெருப்பு நபி அவர்களுடைய பிறப்போட அந்த நெருப்பு நூறுதி பல வருடங்கள் மூட்டி வைத்திருந்தார்கள். அவர்களுடைய கடவுளாக அந்த நெருப்பை வணங்கி கொண்டிருந்தார்கள். நபி அவர்களுடைய பிறப்பு நடக்கிறது, அந்த நெருப்பு அணைகிறது. கண்ணியமானவர்களே, இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல அத்தாட்சிகளோட இந்த உலகத்துக்கு பிறந்து வருகிறார்கள். அவர்கள் பிறந்ததோட அவர்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் அஹ்மத் என்ற பெயர் வைக்கப்பட்டது. அஹ்மத் என்ற பெயர் வைக்கப்பட்டது. அதற்கு பின்னால்தான் அப்துல் முத்தலிப் அவர்களை தூக்கி கொண்டு போய் மக்காவில் வைத்து எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்றால், அந்த காலத்தில் முஹம்மது என்ற பெயரே இருக்கல்ல. முஹம்மது என்ற பெயர் இருக்கல்ல. உலமாக்கள் எழுதுறாங்க, முஹம்மது என்ற பெயரே அந்த காலத்தில் இருக்கல்ல. நபி அவர்களுக்கு தான் முதலாக முஹம்மது என்ற பெயரை அவருடைய அப்துல் முத்தலிப் தான் அந்த பெயரை வைக்கிறார். கண்ணியமானவர்களே, எவ்வளவு அற்புதங்களோட பிறந்தவர் தான் எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் வைக்கிறோம் என்று சொல்கிறோம், நேசம் வைக்கிறோம், அன்பு வைக்கிறோம் என்று சொல்கிறோம். கண்ணியமானவர்களே, எங்கட அன்பும் சஹாபாக்களுடைய அன்பும் எப்படி இருந்தது? எங்கட அன்பும் சஹாபாக்களுடைய அன்பும் எப்படி இருந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிறாங்க. மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்க. மக்கால இருந்து அந்த குழப்ப நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போறாங்க. அந்த நேரத்துல இங்க உபைத் இப்னு அதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இங்க மாட்டிக்கொண்டிருக்கிறார். அபூ சுஃபியான் இடத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறார். அபூ சுஃபியான் இடத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறார். எங்க மக்கால அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். அதனால பிடிச்சிட்டாங்க. இப்ப அவரை தூக்கு மேடையில் ஏற்றப்பட்டு விட்டது. உபைத் இப்னு அதி ரலியல்லாஹு தஆலா அவர்களை தூக்கு மேடையில் ஏற்றப்பட்டு விட்டது. இப்ப உபைதிடத்துல கேட்கிறார் அபூ சுஃபியான். அபூ சுஃபியான் கேட்கிறாரு, உன்னைய நான் விட்டுரு, இஸ்லாத்தை நீ விட்டா நான் உன்னைய விட்டுரு. அவர் சொன்னா, நான் இஸ்லாத்தை விட மாட்டேன், நான் இஸ்லாத்தை விட மாட்டேன். இரண்டாவது விடயத்தை சொல்றார், நீங்க நபியை கூட்டிக் கொண்டு வந்து இந்த தூக்கு மேடையில, நபியை கூட்டிட்டு வந்து இந்த தூக்கு மேடையில அவரை நாங்க போட்டுட்டா உங்களை நாங்க சும்மா விட்டுருவோம். நபியை இந்த இடத்துல கொள்ளுவாங்க, அவரை தூக்கு மேல ஏற்றுவோம், உங்களை நாங்க விட்டுறோம். அந்த சஹாபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்கள் உயிரினும் மேலான முஹம்மதுடைய காலில ஒரு முள்ளு தேய்ப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன், முள்ளு தேய்ப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன், முள்ளு குத்துறதை விரும்ப மாட்டேன். என்ன நீங்க தூக்குல போடுங்க, என்னைய நீங்க தூக்குல போடுங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, ஆரம்பத்துல இஸ்லாத்துக்காக வேண்டி தூக்கிலிடப்பட்டவர் உபைத் இப்னு அதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். கண்ணியமானவர்களே, அந்த அளவுக்கு நேசம். நபி அவர்களுடைய காலில் ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு முள்ளு குத்துறதையும் தாங்க இயலாம அந்த அளவுக்கு அன்பு வைத்தவர்கள் தான் எங்களுடைய இந்த சஹாபாக்கள். கண்ணியமானவர்களே, அதே போன்றுதான்
ஒரு சம்பவத்துல ரபியா இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தண்ணியை தூக்கி கொண்டு போய், அதாவது வுது செய்யக்கூடிய தண்ணீர் இருக்குது இல்லையா, அந்த தண்ணியை கொண்டு போய் வைப்பாங்க. ஒழு செய்வதற்காக வேண்டி கொண்டு போய் வைப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், கொண்டு வச்சதுக்கு பின்னால, ரபியா நீ ஏதாச்சும் கேளு, நான் துவா செய்றேன், நான் துவா செய்றேன். அந்த காலத்துல ரபியாவுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருந்துச்சு? உலமாக்கள் எழுதுறாங்க, ரபியா திருமணம் பேசி 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 திருமணம் அவருக்கு சரி வரல. திருமணம் பேசி 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 அவருக்கு திருமணம் சரி வரல. எந்த இடத்துல போனாலும் அவருக்கு திருமணம் சரி வரல. இப்படியான ஒரு சகாபி. ஆனா நபி அவங்க கேட்கிறாங்க, எனக்கு ஏதாச்சும் ஒரு கேளப்பா, ஏதாச்சும் ஒரு தர ஆசைப்படுறேன் கேள்வி. அவர் சொன்னார் உடனே, நபியே நான் சுவர்க்கத்துல உங்களோட ஈக்கிறதுக்கு ஆசைப்படுறேன், சுவர்க்கத்துல நான் உங்களோட ஈக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். சரியப்பா, சரி அது நடக்கட்டும், நீ சொல்லு, மற்றது ஏதாவது வேற ஏதாவது சொல்லு. அது அதேதான், நான் உங்களோட இருக்கும் சுவர்க்கத்துல, அது போதும் எனக்கு நான் சுவர்க்கத்தில் உங்களோட இருக்கணும், ரஃபீக்காக இருக்கணும், நண்பனாக உங்களோட சேர்ந்து நான் இருக்கணும் என்று அவர் ஆசைப்பட்டார். அந்த அளவுக்கு நபியோட நேசம் வைத்தவர்கள் தான் இந்த சஹாபாக்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாங்க நினைக்கிறோம் நாங்க அன்பு வைக்கிறோம் என்று சொல்கிறோம். கண்ணியமானவர்களே, அன்பு வைப்பது என்பது விழாக்கள் வைத்து அன்பு வைப்பது கிடையாது. விழாக்கள் வைப்பது தவறு என்று சொல்லல, விழாக்கள் வைத்து மட்டும் அன்பு வைப்பது கிடையாது. நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையாக அமைப்பதுதான் அவர்களை நாங்கள் நேசிப்பதற்கு அடையாளம். ஹீரோ என்று சொல்வோம். நடிகர்கள் நடித்து விட்டால் அவன் நடிக்கிறான் என்று தெரிந்துவிட்டு அவனை ஹீரோவாக எடுக்கிறோம். அவர்கள் வாழ்ந்தவர்கள், நபிமார்கள் வாழ்ந்தவர்கள், சஹாபாக்கள் வாழ்ந்தவர்கள், நிஜத்தில் வாழ்ந்தவர்கள். கண்ணியமானவர்களே, உமர் என்று சொன்னா நடுங்கிறாங்க, உமர் என்று சொன்னா இன்றைக்கும் நடுங்கிறாங்க. அவர்தான் ஹீரோ. கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு காலித் இப்னுல் வலீத், நபி உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல காலித் இப்னு வலீத படைக்கு தலைமை தாங்க போட்டிருந்தாங்க. எந்த அளவுக்கு நம்பிக்கை போயிருச்சுன்னா, காலித் இப்னுல் வலீத் போனா அந்த நாடு வெற்றி தான், அந்த நாட்டை வெற்றி கொண்டு வந்துருவாங்க. நம்பிக்கை திரும்பிச்சு. நபி ஸல்லல்லாஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாத்தினாங்க. எந்த அளவுக்கு காலிதுடைய தைரியம் இருந்திருக்கும், எந்த அளவுக்கு காலித் இப்னுல் வலீதுடைய தைரியம் இருந்திருக்கும். ஸைஃபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள் என்று அறிவிக்கப்பட்டவர். கண்ணியமானவர்களே, அவர்கள் தான் ஹீரோ. அவர்களை என்கிற வாழ்க்கையில் படிப்போம், அவர்களுடைய வாழ்க்கையை படித்து அவர்களுடைய வாழ்க்கையை என்கிற வாழ்க்கையாக கொண்டு வருவோம். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரம் திடீரென்று சத்தம் கேட்கிறார். திடீர் சத்தம். சஹாபாக்கள் எல்லாம் பயந்து போய் வெளியே வந்து பார்க்கிறாங்க. என்ன சத்தமோ தெரியா, யாராச்சும் யுத்தத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்களோ தெரியா அப்படின்னு வெளியே வந்து பார்க்கிற நேரம், அங்கிருந்து ஒரு மின்னல் வேகத்தில குதிரையில புழுதிகள் கிளம்ப ஒரு மனிதர் வந்து கொண்டிருக்கிறார். கிட்ட வரப்போறதுல பார்த்தா யாரும் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்லிட்டு வராங்க, எந்த பிரச்சனையும் இல்ல, இது வேறு சத்தம் தான் என்பதாக விழுது கிளம்ப மின்னல் வேகத்தில அந்த சத்தம் கேட்ட நொடியில போய் பார்த்துவிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் எங்களுக்கு பெரும் ஒரு ஹீரோவாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை அணுவணுவாக தேடி பின்பற்றுவோம். கண்ணியமானவர்களே, விஸ்வாக்குடைய சுன்னத்து இருக்குது. நாங்க விஸ்வாக்கை எங்க பாவிச்சிருக்கிறோம்? விஸ்வாக்குடைய சுன்னத்தை நாங்க பாவிக்கிறோமா? கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அன்னைக்கு ஒரு ஆலிம் வந்து, ஒரு டாக்டர், அவர் ஆலிமாவும் இருக்கிறார், டாக்டராகவும் இருக்கிறார். அவர் பேசக்கூடிய ஒரு வார்த்தை சொல்றாரு, ஒரு மனிதனுடைய நோயினுடைய அறவாசி அவனுடைய வாயானத்தை ஏற்படுது. பெரும் பெரும் நோய்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த நோய்க்கு அடிப்படை என்ன தெரியுமா? வாய் அசுத்தமாக இருப்பது. அதை சொல்கிறார், இந்த ஹதீஸ் சொல்கிறார், இந்த விஸ்வாக் இருக்குது இல்லையா, வாயை சுத்தப்படுத்தும் கருவி.
வாயை சுத்தப்படுத்துறதுக்கு இருக்கு. இந்த நேரம் நாங்க விசுவாசனால எங்களுக்கு நோய் வராது, ஆபியத் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நாங்க எப்பயும் தேடுறது என்ன தெரியுமா? ரப்பிடத்துல எங்கிற பொருத்தத்தை தேடுறோம், ரப்பிடத்துல பொருத்தத்தை தேடுறோம். இந்த விசுவாச பாவிக்கிறதுனால உங்கள் ரப்பிடத்துல பொருத்தத்தை நீங்க அடங்கிக் கொள்ளலாம் என்பதாக இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது. இந்த விடயத்தை அவர் சொல்கிறார். நாங்க எப்ப விசுவாச வலிமையாக பாவிக்கிறோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அந்த நோய்களில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பாதுகாப்பார். எனவே எங்களோட வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்க எடுப்போம். நபி அவர்களுடைய அக்லாக், நபி அவர்களுடைய உண்மைத்தன்மை, நபி அவர்களுடைய வீரம், நபி அவர்களுடைய அதாலத், அவர்கள் நீதமாக நடந்த விடயங்கள், இந்த விடயங்களை எங்களை வாழ்க்கையில எடுத்துக்கொள்வோம். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அக்லாக்குக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன். கண்ணியமானவர்களே, ஜாஹிர் அல் அஸ்லமி என்று சொல்லக்கூடியவர் ஒரு கருப்பு அடிமை. ஜாஹிர் அல் அஸ்லமி என்று சொல்லக்கூடியவர் ஒரு கருப்பு அடிமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வாரார். நபி அவர்களை பார்க்கிறதுக்கு வாரார். வந்த நேரம் நபி அவர்கள் வீட்டில் இருக்கல்ல. வந்தவர் ஹதியாவை எடுத்துக்கொண்டு வந்தாரு, நபி அவர்களுக்கு கொடுக்கணும் என்று. கருப்பு அடிமை வந்து பார்க்கிறார், நபி அவர்கள் வீட்டில் இல்ல. அதற்கு பின்னால அவர்கள் கொண்டு வந்த சாமான்கள் கொஞ்சம் இருந்துச்சு, அதை சந்தைக்கு எடுத்துக்கொண்டு போறார். சந்தைக்கு கொண்டு போய் வியாபாரம் செய்வோம் என்று எடுத்துக்கொண்டு போறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாராங்க. வார நேரம் அந்த மனைவிமார்கள் சொல்றாங்க, இப்படித்தான் ஜாஹிர் வந்தார், உங்களை பார்க்கறதுக்காக வந்தார், ஆனா நீங்க இல்லைன்னு அவர் திரும்பி போயிட்டார், சந்தைக்கு போயிருக்கிறார் என்று சொன்ன நேரம் நபி அவர்கள் செருப்பை கலட்டல்ல, அந்த ஜாஹிரை பார்க்க, அந்த கருப்பு அடிமையை பார்க்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே போகிறார்கள். போய் சந்தையில பார்க்கிறாங்க, ஜாஹிர் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார், வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் பின்னால இருந்து அப்படியே கட்டி அணைக்கிறார்கள். ஜாஹிரை அப்படியே கட்டி அணைத்து அப்படியே தூக்கி விட்டு சொன்னார்கள், இந்த அடிமையை யார் வாங்க போகிறார்? இந்த அடிமையை யார் வாங்குவீங்க? இந்த அடிமையை யார் வாங்க போறீங்க என்று சொன்ன நேரம் ஜாஹிருக்கு விளங்கிடுச்சு, பின்னால வந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே என்ன செஞ்சாங்கன்னா, என் உடம்பு நபியவர்களுடைய உடம்போட பட்டு கொண்டிருக்குது, அதனால நான் இன்னும் கொஞ்சம் பின்னுக்காகும் அப்படின்னு அவர்கள் சொல்கிறார்கள். நான் அப்படியே பின்னுக்காகிறேன், ஏன்னா என்னுடைய நபியுடைய உடம்பு என்னுடைய உடம்போட படணும் என்பதற்காக நான் பின்னுக்காகிறேன். அதற்கு பின்னால நான் சொன்னேன், யார சொல்லலாம், நானும் ஒரு அடிமை, நானும் ஒரு கருப்பு அடிமை, என்னைய யாருத்தான் விலை கொடுத்து வாங்குவாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ இந்த உலகத்தில்தான் இப்படி கேவலமானவனாக இருந்தாலும் நீ ஆகிரத்தில் நீதான் உயர்ந்தவன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த விடயத்தில் விளங்குறது என்னண்டா, ஒரு பெரிய ஆள், பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர் நபி அவர்கள் நினைச்சிருந்தா இவரை நான் பார்க்க போகணுமா என்று நினைச்சிருக்கலாம். ஆனா போனவர்கள் கட்டி அணைக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அக்லாக், எல்லா மனிதர்களோடையும் நடுநிலையாக நடக்கக்கூடியவர்கள் தான் எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்லிவிட்டாலும், நபி அவர்கள் எந்த வார்த்தையை சொன்னாலும் சஹாபாக்கள் உடனே ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் அவர்கள் நம்பிக்கையாளர், உண்மையாளர். எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, இந்த மலைக்கு பின்னால உங்களோட யுத்தம் செய்யறதுக்கு ஒரு படை வந்து கொண்டிருக்குது என்று சொன்னா நீங்க நம்புவீங்களா என்று சொன்ன நேரத்தில், யார் சொல்லலாம், நீங்க உண்மையாளர், நாங்க நம்புவோம் என்பதாக சொன்னார்கள். அந்த அளவுக்கு சிறு காலத்தில் இருந்தே, அவர்கள் பிறந்த காலத்தில் இருந்தே பொய் சொல்லாமல் அமானிதத்தை பேணி நடந்தவர்கள் தான் எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, நபி அவர்களை நேசிக்கிறதுக்கு ஒரு அளவுகோல் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்லி காட்டினார்கள், லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸ் அஜ்மஈன். உங்களில் ஒருவர் பரிபூர்ணமான ஈமான் கொள்ள முடியாது. எந்த அளவுக்கு தெரியுமா? என்னைய, உங்களோட புள்ளைய, உங்களோட வாப்பாவை, உங்களோட உம்மாவை நீங்க நேசிக்கிறதை விடவும், என்னைய நீங்க நேசிக்காத வரைக்கும் என்னை விட நீங்கள் ஈமான்தாரியாக ஆக முடியாது.
ஈமான்தாரியாக முடியாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதனால தான் நான் அடிக்கடி சொல்றேன், உயிரிலும் மேலான உயிரிலும் மேலான உயிரிலும் மேலான என்று சொல்வதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா, எங்களுடைய உயிரை விடவும் நேசிக்கப்பட வேண்டியவர்கள் எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாராங்க, ஒரு தடவை வந்து சொன்னாங்க, நபி அவர்களே, நான் உங்களை நேசிக்கிறேன், ஏன் உயிரை தவிர மற்ற எல்லா சாலையும் உங்களை நேசிக்கிறேன். உமரை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இல்ல இல்ல, நீங்க உயிரை அதையும் விடவும் என்னை நேசித்தால் தான் நீங்க பரிபூர்ணமான ஒரு ஈமான்தாரி என்று சொல்லி அனுப்புறாங்க. கண்ணியமானவர்களே, அந்த அளவுக்கு எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கணும். அதை நேசிக்கிறதாக இருந்தா அதான் சொல்றாங்க, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவராக இருந்தால் என்ன பின்பற்றுங்க. அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கணும். அல்லாஹ்வுடைய அன்பு கிடைச்சிட்டா வேற என்ன தேவை? கண்ணியமானவர்களே, அந்த கண்ணியம், அந்த ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு கிடைக்கணுமாக இருந்தா நாங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை என்ன தெரியுமா? பத்தபியூனி, என்ன பின்பற்றுங்க. நான் எந்த வழியில போறேனோ என்னுடைய சுன்னத்துகள் எடுத்து நடங்க, நான் சொன்ன வார்த்தைகள் எடுத்து நடங்க. இதுதான் என்னை நேசிப்பதற்குரிய அடையாளம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததும் இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்று சொல்லக்கூடிய இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்கிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளங்கிருச்சு. மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தையும் இறக்கி வச்சிட்டான். இப்ப இந்த குர்ஆனுடைய வசனம் எனக்கு அறிவிச்சது என்னண்டா, என்னுடைய மரணம் நெருங்கிருச்சு, என்னுடைய மரணம் நெருங்கிருச்சு என்பதை எனக்கு அறிவித்து தந்து கொண்டிருக்குது என்பதை உணர்ந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே போனாங்க, மக்கள் எல்லாம் கூப்பிட சொன்னாங்க. பிலால்ட்ட சொன்னாங்க, நீங்க போய் அலைங்க, மக்கள் எல்லாம் அலைங்க. அழைச்சதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குத்பா செய்றாங்க. அந்த குத்பால பல விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு விடயம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஹூதிகளையும் நஸ்ராக்களையும் அல்லாஹ் லஅனத் செய்வானாக, இத்தஹது குபூர அன்பியாஇ மசாஜிதா, அவர்கள் நபிமார்களுடைய கபர்களை வணக்க ஸ்தலங்களாக எடுத்துட்டாங்க. நபிமார்கள் மரணிச்சுட்டா அவங்கள கபரை கட்டி வணங்கக்கூடியவர்களாக அவர்கள் ஆகிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு லஅனத் செய்வானாக என்பதாக அதிகமாக சொன்னார்கள். காரணம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்க போறாங்க. அவர்கள் மரணித்ததுக்கு பின்னால யாரும் அதை கபராக எடுத்துவிடக் கூடாது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி பல தடவைகள் இந்த வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு நான் மறு உலகத்துக்கு போக இருக்கிறேன். எனவே நான் உங்களுக்கு செய்த ஏதாச்சும் தவறுகள் இருந்தா என்னை மன்னிச்சிருங்க என்பதாக, ஏதாச்சும் ஒரு கிசாசுகள் இருந்தா, ஏதாச்சும் நான் பலிகள் எனக்கு தர இருந்தா நீங்க எனக்கு தந்துருங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தடவை அந்த குத்பால சொல்லிக் கொண்டிருந்தாங்க. இதை சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருத்தர் எழும்புறார், ஒரு மனிதர் எழும்புறாரு. எழும்பினா ஒரு வயசாளி எழும்புகிறார், உகாஷா என்று சொல்லக்கூடியவர், உகாஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழும்புகிறார்கள். எழும்பி சொல்றாரு, நபியே நாயகமே, எனக்கு நீங்க ஒரு தடவை எனக்கு அடிச்சிட்டீங்க, நான் உங்களுக்கு திருப்பி அடிக்கணும், உங்களுக்கு நான் திருப்பி அடிக்கணும், நீங்க எனக்கு ஒரு முறை நீங்க அடிச்சிட்டீங்க என்று சொன்ன நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நான் எப்ப அடிச்சேன்? சொன்னாரு, நான் ஒரு யுத்தத்தில் இருந்து நான் வெற்றி பெற்று நாங்கள் திரும்பி வார நேரம், ஒட்டத்தில் இருந்து நாங்கள் ஒன்றோடு சேர்ந்து வார நேரம் நீங்க சாட்சியால் அடித்தது மேல பட்டுருச்சு. ஆனா இது பட்டது வேணுமென்று செஞ்சீங்களோ தெரியாது, அல்லது நீங்க தெரியாம செஞ்சீங்களோ தெரியாது, ஆனா நீங்க அடிச்சிட்டீங்க, நீங்க எனக்கு அடிச்சிட்டீங்க. உடனே அங்க இருந்த சஹாபாக்கள் எல்லாம் கொதித்து எழும்புகிறார்கள். நபிக்கு அடிக்க போறார், நபி நாயகத்துக்கு அடிக்க போறார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்கள் அடிக்க பார்க்கிறாரே என்று கொதித்து எழும்புகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதிப்படுத்தி விட்டு சொன்னார்கள், நீங்க போய் பிலாலே போங்க, போயிட்டு பாத்திமாட்ட அந்த சாட்சியை வாங்கி கொண்டு வாங்க, சாட்சியை வாங்கி கொண்டு வாங்க.
பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சாட்சியை எடுப்பதற்காக வேண்டி பாத்திமாவுடைய வீட்டை போய் கதவை தட்டுகிறார்கள். தட்டி சாட்சியை கேட்ட நேரம் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, பிலாலே ஏன் சாட்சி? இது ஹஜ்ஜுடைய காலம் அல்லவா? ஹஜ்ஜுடைய காலத்துல யுத்தங்கள் எதுக்கும் போறதில்லை, ஏன் சாட்சியை கேட்கிறீங்க? சொன்னாரு, இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருத்தர் அடிக்க போறாராம். அவர் அடிப்பதாக சொல்லிவிட்டார். அதனால சாட்சியை வாங்கி கொண்டு வர சொன்னாங்க. சொன்னார் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், ஏக மகன் ஹசன் ஹுசைன் உயிரோடு தான் இருக்கிறாங்க, உயிரோடு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த அடியை கொடுக்கலாம் தானே, இந்த அடியா ஹசன் ஹுசைனுக்கு கொடுக்கலாம் தானே, எங்களோட உயிரின் மேல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கணுமா? இந்த விடயத்தை போய் சொல்லுங்க என்று சொன்ன நேரம் சாட்சியை கொடுத்து அனுப்பப்படுகிறார்கள். இங்க வந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லப்படுது, இப்படித்தான் பாத்திமா சொன்னா ஹசன் ஹுசைனுக்கு இந்த ஹஜ்ஜ இந்த விடயத்தை நிறைவேற்றுமாறு சொன்னார்கள் என்று சொன்ன நேரத்தில் அவங்க ஏற்றுக்கொள்ளல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது என்னுடைய விடயம், அதை அல்லாஹ் நான் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை சொன்னார்கள். இதே போன்று பல விடயங்கள் நடந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடனே பாஞ்சார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாஞ்சு சொன்னார்கள், நான் உயிரோடு தான் இருக்கிறேன் அப்பா, எனக்கு அந்த அடியப்பா, நான் ஏன் நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிக்க வேண்டும் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தை சொன்னாங்க, என்னடா உங்களுடைய ரெண்டு பேருடைய அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா கட்டாயம் அறிவான், எனவே நீங்க அமைதியாக இருங்க என்பதாக சொன்னார்கள். அதற்கு பின்னால அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுப்பி நின்றார்கள், எனக்கு அடியப்பா, நான் அந்த அடியை வாங்கிக் கொள்வேன் என்பதாக சொன்னார்கள். அதை கூட அவர்களுக்கு இதே வார்த்தையை, உங்களுடைய அந்தஸ்தை உங்களுடைய இடத்தை அல்லாஹ் தஆலா அறிந்திருக்கிறார், நீ உங்களுடைய இடத்தை அறிஞ்சு வச்சிருக்கிறார், அதனால நீங்களும் அமைதியாக இருங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பின்னால ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுப்பி சொல்றாங்க, நாங்க பேரன் தானே அப்பா, நாங்க அவர்களுடைய வம்சத்துல வந்தவர் தானே, எங்களுக்கு அந்த விடயத்தை நிறைவேற்றலுமே, அந்த அடியை எங்களுக்கு அடிக்கலுமே என்று சொன்ன நேரத்திலையும் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய அந்தஸ்தையும் அல்லாஹ் தஆலா அறிந்திருக்கிறார், அதனால நீங்களும் அமைதியாக இருங்க என்பதாக எல்லா சஹாபாக்களும் கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த சஹாபி அமைதி பெறல, இந்த சஹாபி அமைதி பெறல. அதுக்கு பின்னால அடியின்றி அந்த சவுக்கு கொடுத்ததுக்கு பின்னால அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? என்ன வார்த்தை சொன்னாரு? நபியே நாயகமே, நீங்க எனக்கு அடிக்கிற நேரம் உங்களோட உடம்பு கொஞ்சம், உங்களோட உடம்புல துணி இருக்கல்ல, உங்களுடைய மேனில துணி இருக்கல, உங்களுடைய ஆடை மேல் உயர்ந்து இருந்தது, நீங்க எனக்கு அடிக்கிற நேரம், அதனால உங்களுடைய ஆடையை கொஞ்சம் மேல தூக்கிடுங்க, அதுலதான் நான் அடிக்கணும் என்பதாக அபாஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் இந்த ஆடை அப்படியே உயர்த்தப்படுகிறது, அந்த ஆடை உயர்த்தப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அந்த ஆடை உயர்ந்ததற்கு பின்னால அந்த வெண்மையான அந்த உடம்பை பார்த்து உகாஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடனே கட்டி அணைக்கிறார்கள், கட்டி அணைத்து உத்தரவு கொடுத்து விட்டு சொல்கிறார்கள், நபியே நாயகமே, நான் எதற்கும் ஆசைப்படல, ஏன் உடம்பும் உங்களோட உடம்பும் படணும் என்பது ஆசைப்பட்டேன், என் உடம்பும் உங்களோட உடம்பும் படணும் என்பது ஆசைப்பட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன ஒரு வயசாளி என்னோட சொர்க்கத்தில் இருப்பாரு, அவரை நீங்க பார்த்து ஆசைப்படுறா, இந்த உக்காஷாவை பார்த்து சொல்லுங்க, இந்த உக்காஷாவை பார்த்து சொல்லுங்க. அந்த அளவுக்கு நபிமார்கள், அந்த அளவுக்கு சஹாபாக்கள், அந்த அளவுக்கு நபியவர்களை நேசமிச்சிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, எங்களோட வாழ்க்கையில நாங்க நபியை நேசம் வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்றால் நாங்க அவர்களுடைய ஒவ்வொரு விடயத்தையும் நாங்க எடுத்து நடப்போம், ஒவ்வொரு விடயத்தையும் எடுத்து நடப்போம். கண்ணியமானவர்களே, ஒரு முக்கியமான ஒரு சுன்னத்து தான் இந்த தாடியுடைய சுன்னத்து, முக்கியமான ஒரு சுன்னத்து தான் இந்த தாடியுடைய சுன்னத்து. முடி பழிச்சு விட்டது, முடிகள் எல்லாம் பழிச்சு விட்டது, கபருக்கு போற நேரம் கண்ணியமானவர்களே இந்த சுன்னத்தான தாடியோட போனா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. சுன்னத்தான இந்த தாடியோட நாங்க கபரை போய் அடைஞ்சா கண்ணியமானவர்கள் எவ்வளவு பிரகாசமாக இருக்கும், எங்களோட ஜனாதாக்கள் எவ்வளவு பிரகாசமாக இருக்கும். எனவே
எனவே கண்ணியமானவர்களே, இன்றிலிருந்து நாங்க யோசிப்போம், எங்கட வாழ்க்கையில யாருக்காகவும் இல்ல, எங்கட மனைவி சொல்றா வானம், எங்களுடைய தந்தை தாய் சொல்றா தேவையில்ல என்ற விடயத்தை விட்டு போடுங்க. நாங்க நபியுடைய சுண்ணத்தை பெறுவோம், நபி அவர்களுடைய ஒவ்வொரு சுண்ணத்தையும் எங்கட வாழ்க்கையில எடுப்போம். நாங்க செருப்பு கலட்டுறதுல இருந்து எத்தனையோ சுண்ணத்துகள் இருக்குது. நகம் பெற்றோம் கண்ணியமானவர்களே, நகம் பெற்றதுல ஒரு முறை இருக்குது. அந்த நகம் பெற்ற முறையோட நாங்க வெட்டினோம் என்றால் அது ஒரு சுண்ணத், அதற்கு நன்மை. கண்ணியமானவர்களை, காலுடைய நகத்தை வெட்டுவோம், அதுல சுண்ணத்து இருக்குது. நாங்கள் பள்ளிக்கு வாரோம், அதுல எப்படி வரணும் என்ற முறை இருக்குது. அந்த முறையில நாங்க வந்தா அதுவும் சுண்ணத். கண்ணியமானவர்களே, வளமையாக செய்யக்கூடிய சில விடயங்கள், வளமையாக செய்யப்படக்கூடிய சில விடயங்கள், இந்த விடயங்களை எங்களோட வாழ்க்கையில சுண்ணத்தாக செய்ய ஆரம்பிப்போம். உட்கார்ந்து ஆடை அணிவது, உட்கார்ந்து ஆடை அணிவது. கண்ணியமானவர்களே, எத்தனை பேர் செய்யறோம் உட்கார்ந்து ஆடை அணிவது? உட்கார்ந்து கொண்டு தண்ணீர் குடிப்பது. இன்னைக்கு எத்தனையோ ஆராய்ச்சிகள் செய்து சொல்றாங்க, தண்ணிய நின்று கொண்டு குடிப்பதனால இத்தனை நோய்கள் வருகிறது, இத்தனை நோய்கள் வருகிறது என்று சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திலே சொல்லிட்டு போனாங்க, தண்ணீரை குடிக்கிறதாக இருந்தா அமர்ந்து நீங்க உட்கார்ந்து குடிச்சு கொள்ளுங்க, பிஸ்மில் சொல்லி குடிச்சு கொள்ளுங்க என்பதாக நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பிஸ்மிலுடைய சுண்ணத்து கிடையாது, சலாம் சொல்வதனுடைய சுண்ணத்து கிடையாது. கண்ணியமானவர்களே, சலாம் என்பது ஒருவருக்கொருவர் செய்யக்கூடிய துவா, ஒருவருக்கொருவர் செய்யக்கூடிய துவா. நாங்க அதனால தான் ஹதீஸ்ல வந்திருக்கிறது என்னன்னா, யஹூதிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்ற நேரம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், நபியே உங்களுக்கு மௌத் உண்டாகட்டும், உங்களுக்கு மௌத் உண்டாகட்டும் என்பதாக சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கோபம் கொண்டு பதில் கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி பதில் கொடுக்க தேவையில்லை, வ அலைக்கும், உனக்கும் அப்படியே உருவாகட்டும் என்பதாக அந்த பதிலை கொடுங்க என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த விடயத்தை ஏன் சொல்கிறேன் என்றால் அது ஒரு துவா. அதனால தான் யஹூதிகள் விளங்கி வச்சிருந்தாங்க, நாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னா அவங்களுக்கு மௌத் உருவாகிடும், அதனால நாங்க அப்படி வார்த்தையில பாவிப்போம் என்பதாக நினைச்சிருக்கிறாங்க. வீட்டுக்கு போறோமா, வீட்டுக்கு போற நேரம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிட்டு போறது, ஒரு ஒருத்தரை சந்திக்கிறோமா அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த வார்த்தையை சொல்றது, இதெல்லாம் சுன்னத்து. கண்ணியமானவர்களே, இப்படியான சுன்னத்துகளை எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிறந்த இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலிருந்து நாங்க ஆரம்பிப்போம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் புரிந்து கொள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை எங்களோட வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்ரீலங்காவினுடைய இந்த அரசியலுடைய விடயத்தில நாங்க எங்களுடைய நாவை பாதுகாக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஆக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த சிறுகுடிய வார்த்தைகளை பாவிக்கிறதை விட்டு எங்களை பாதுகாத்தியா அல்லாஹ். அவர் வந்தா நல்லம், இவர் வந்தா நல்லம், அவரால முடியும், இவரால முடியும் என்று பாவிக்கக்கூடிய அந்த சிறுகுடிய வார்த்தையில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை நீ பாதுகாத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், வரக்கூடிய அந்த தேர்தல்ல நல்ல ஆட்சிய முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு ஆட்சியை நீ கொடுத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ், நல்ல ஒரு நிம்மதியான சந்தோஷமான ஒரு ஆட்சியை நீங்க மக்களுக்கு கொடுத்தியா அல்லாஹ். முஸ்லிம் மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தியா அல்லாஹ், அவர்களுக்கு நீ சந்தோஷத்தை கொடுத்தியா அல்லாஹ். முஸ்லிம்களை நீ பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ், முஸ்லிம்கள் முஸ்லிம்களை நீ பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ், அவர்களை நீ மன்னிச்சிரியா அல்லாஹ், எல்லா பாவங்களையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களே அல்லாஹ், அவர்களுடைய கபரை சுவர்க்க பூஜையை ஆக்கிறேன்.